ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாவின் சமையல். மறக்காமல் ரமாவின் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஆயில் ஃப்ரீ அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஆயில் இல்லாமல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. இது 1200 வாட்ஸு மைக்ரோவன். இது அந்தந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நான் ஜஸ்ட்டு உள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கிங் சோடா போட்டு துடைக்க வேண்டியதாக துடைச்சிருங்க. இதை இந்த டர்ன் டேபிளை நல்லா இது பண்ணிடுங்க, வாஷ் பண்ணிடுங்க. இந்த பிளேட்டை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டா நல்லது. அப்போ இதில் டைரெக்டாக வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். உள்ளே எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த பிளேட்டில் டைரெக்டாக வச்சிடணும். நம்ம டேரெக்டாக வச்சுட்டேங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 மினிட் வைக்கிறேன். அது அப்படியே குக் ஆகும் பாருங்கள். அது குக் ஆகலைன்னா மீதி பார்ட்டையும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். அது மாதிரி தான் பண்ணணும். இப்போது சப்போஸ் பவர் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த மைக்ரோவனில் மேலே கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். அவ்வளோதான் பாருங்க. ரெடாயிடுச்சா? எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ரெடாயிடுச்சா? இதுவும் டன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இட் டுக் ஜஸ்ட் 1 மினிட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. ரமாவின் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.